வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்ட தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு நாள். ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் ரங்கசாமி. போலி மருந்து விவகாரத்தில் அரசு அலட்சியம் காட்டினால் பொதுமக்களை திரட்டி போராட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை. புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பேட்டி. புதுச்சேரியில் தவேக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம். முதலமைச்சரிடம் அனுமதி கடிதத்தை வாங்கிச் சென்றார் புஷி ஆனந்த். இனி விரிவான செய்திகள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள புதுச்சேரி நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாள் புதுச்சேரி அரசின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், சாய் ஜே சரவணகுமார், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். போலி மருந்து விவகாரத்தில் அரசு அலட்சியம் காட்டினால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், புதுச்சேரி மாநிலம் மருத்துவ சேவையில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாகவும் சிறப்பாகவும் விளங்கி வந்தது அனைவரும் அறிந்ததே. ஆனால் சமீபத்தில் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் விநியோகிப்பதற்காக கொள்முதல் செய்த மருந்துகள் காலாவதியானவை என்றும் அந்த துறை அலுவலர்களே திட்டமிட்டு முறைகேடுகளில் ஈடுபட்டு பல கோடி கையாடல் செய்தனர் என்றும் புகார் கிளம்பி பொதுமக்களுக்கு பீதியை உருவாக்கியது. இதனை மூடி மறைக்க இன்று உள்ள பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு முயன்ற பொழுது எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் காரணமாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். ஆனால் அதை பயன்படுத்திய புதுச்சேரியை சேர்ந்த கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற ஆய்வை மேற்கொண்டு அதற்கான தீர்வை முன்னெடுக்க இந்த அரசு தவறி உள்ளது. இந்த நிலையில்தான் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக புதுச்சேரியில் பல மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் பல்வேறு பெயர்களில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் விநியோகித்து வருவது அதிர்ச்சி அலையை உருவாக்கி உள்ளது. போலி மருந்துகளின் உற்பத்தி கேந்திரமாக புதுச்சேரி மேலோங்கி உள்ளது என்பது இந்த மாநிலத்திற்கு எவ்வளவு பெரிய இழுக்கு. நாடு முழுவதும் உள்ள நீரிழிவு, இரத்த கொதிப்பு, இருதய நோயாளிகள் போன்றோர் இந்த போலி மருந்தை நம்பி எவ்வளவு பேர் உயிரை இழந்து வருகின்றனர் என்பது வெளிச்சத்திற்கு வரவில்லை. புதுச்சேரியின் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து இந்த உயிர் குடிக்கும் கொள்ளையர்களுக்கு துணை போகி உள்ளனர் என்பது எவ்வளவு பெரிய அநீதி, மனிதநேயமற்ற செயல். எங்கோ மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் புதுச்சேரியில் 36 வகையான மருந்துகளுக்கு உரிமம் பெற்று போலி மருந்துகளை தயாரித்து சந்தைப்படுத்தி கொள்ளையடித்தது ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்க முடியுமா? குருமாம்பேட், மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பதுக்கி வைத்திருந்த போலி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு குடோன்களுக்கு சீல் வைக்கப்பட்டதும், 7 மருந்து நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ள நீதிமன்ற அனுமதி பெற்றதும் ஆன இதுபோன்ற செயல்களில் அந்த துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இல்லையா? இவை அமைச்சர்களுக்கு தெரியாதா? இதன் பின்னணியில் இன்னும் எவ்வளவு முறைகேடுகள் அரங்கேறி உள்ளது என்பது புரியாத புதிராக உள்ளது. இந்த போலி மருந்துகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள், ரசாயன கலவைகள் எல்லாம் எங்கிருந்து பெறப்பட்டன? அனுமதி இல்லாமல் புதுச்சேரிக்குள் அவை எப்படி நுழைந்தன? இதன் பின்னணியில் யாரெல்லாம் இயங்குகின்றனர் என்பது பொதுமக்களுக்கு இந்த அரசு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். இந்த போலி மருந்துகளை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா என்பது குறித்து இதுவரை சுகாதாரத்துறை எந்த விளக்கமும் அளிக்காத காரணத்தால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். சுகாதாரத்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். மக்களின் உயிரோடு விளையாடும் இந்த கொடியவர்கள் மீது எந்தவித பாகுபாடும் காட்டாமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த மக்கள் விரோத பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு இந்த மாபெரும் குற்ற பின்னணியை முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தி குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை உறுதி செய்ய வேண்டும். இதன் விளைவாக எந்தெந்த தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை கண்டறிந்து வெளிக்கொண்டு வர வேண்டும். இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ள அமலாக்கத்துறை விசாரணையில் எந்தவித அரசியல் அதிகார குறுக்கீடும் இல்லாமல் விரைந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லையேல் பொதுமக்களை வஞ்சிக்கின்ற இந்த அரசை எதிர்த்து மாபெரும் போராட்டத்தை நடத்த
திமுக கழகம் தயாராகிறது என்பதை எச்சரிக்கிறோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். போலி மருந்து விவகாரத்தில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கூறுகையில், ஜனவரி மாதம் 12ஆம் தேதி விவேகானந்தரின் பிறந்தநாளையொட்டி சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இதற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்வார் என்று தெரிவித்தார். மேலும் போலி மருந்து விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பாஜக முனைப்புடன் இருக்கிறது. அதிகார மையத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கும் மருந்து, குழந்தைகள் மற்றும் வலி நிவாரணி மருந்துகள் போலியாக இருப்பது தெரிய வருகிறது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுச்சேரியில் விஜய் கலந்து கொள்ளும் தவேக பொதுக்கூட்டத்திற்கான அனுமதி கடிதத்தை முதலமைச்சரிடமிருந்து புஷி ஆனந்த் வாங்கிச் சென்றார். புதுச்சேரி மாநிலத்தில் விஜய் கலந்து கொள்ளும் ரோட் ஷோவிற்கு தவேக சார்பில் அனுமதி கேட்டு வந்த நிலையில் அதற்கு புதுச்சேரி அரசும் காவல்துறையும் அனுமதி மறுத்திருந்தது. மேலும் பொதுக்கூட்டம் வேண்டுமானால் நடத்தி கொள்ளலாம் என கூறியிருந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதி திட்டமிட்டபடி விஜய் கலந்து கொள்ளும் தவேக பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி கடிதத்தை முதலமைச்சரிடம் இருந்து வாங்கிச் சென்றார் புஷி ஆனந்த். புதுவை தொண்டமாநத்தம் தீப ஒளி உயர்நிலைப் பள்ளியில் பல்திறன் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தொண்டமாநத்தத்தில் உள்ள தீப ஒளி உயர்நிலைப் பள்ளியில் பல்திறன் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களின் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை புனித பிலோமினால் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை அன்னை அருட்சகோதரி அல்போன்சா தொடங்கி வைத்தார். பள்ளி தலைமை அன்னை அருட்சகோதரி அனிதா மாலினி, அருட்சகோதரி கிளாரா மேரி, ஆசிரியைகள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், கலை, கைவினை, தகவல் தொழில்நுட்பம், மொழித்திறன், விளையாட்டுத் திறன் போன்ற பிரிவுகளில் மாணவர்கள் தயாரித்த 500க்கும் மேற்பட்ட படைப்பாற்றல் திறன்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. மாணவர்கள் தங்களது புதிய கருத்துகள், கண்டுபிடிப்புகள் மற்றும் கலைத்திறன்களை பற்றி பார்வையாளர்களுக்கு ஆர்வமுடன் விளக்கி கூறினர். இவ்விழாவில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை பாராட்டினர். கண்காட்சியில் கலந்து கொண்ட பள்ளியின் முன்னாள் மாணவர், தேசிய கடல் ஆராய்ச்சி தொழில்நுட்ப கழக திட்ட விஞ்ஞானி கார்த்திகேயன் மாணவர்களின் சிந்தனை திறன், செயல்திறன் மற்றும் குழுவாய் பணியாற்றும் திறனை மேம்படுத்துவதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கிறது என பாராட்டினார். நிகழ்ச்சியின் இறுதியாக சாதனையாளர்களுக்கு சிறப்பு விருந்தினர் அருட்சகோதரி அல்போன்சா பரிசுகளை வழங்கினார். அதிக எண்ணிக்கையில் மாணவ மாணவிகள் தங்கள் படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்தியது மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. வருகின்ற காலங்களில் உங்களின் படைப்பாற்றல் திறன் இரட்டிப்பாகி உங்களில் ஒரு புதிய அப்துல் கலாம் உருவாக பாராட்டுகளும் வாழ்த்துகளும் என மாணவர்களை பாராட்டினார். மேலும் மாணவர்கள் எதிர்காலத்தில் மேலும் பல உயரங்களை எட்ட வேண்டும் என்பதற்கான மேடையாக இந்த கண்காட்சி அமைகிறது என கூறி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். புதுச்சேரி ராஜீவ் காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் ஏழை எளிய நோயாளிகளுக்கும் நோயாளிகளுடன் இருக்கும் உறவினர்களுக்கும் சமூக சேவகர் கலைமாமணி சுந்தரமுருகன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஜிப்மர் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் முதலியார்பேட்டை ஆகிய பகுதிகளில் வாரந்தோறும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அபயம் தொண்டு நிறுவனம் சார்பாகவும் அன்னை தெரசா மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாகவும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் ஏழை எளிய நோயாளிகளுக்கும் நோயாளிகளுடன் வருகை புரிந்து வரும் உதவியாளர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மற்றும் அன்னை தெரசா மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு சங்கத்தின் தலைவி என்ஆர் சுசீலா அவர்களும், கை கொடுக்கும் கை தொண்டு நிறுவனத்தின் நிறுவன தலைவர் சமூக சேவகர் திரு ரவி மற்றும் அனைவரும் ஒன்றிணைவோம் சமூக சேவை குழு தலைவர், சட்ட உரிமைகள் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் திரு MS ஆனந்த பாஸ்கர் மற்றும் சமூக சேவகர் தினேஷ் ஐயர் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். பெங்களூருவில் நடைபெற்ற தமிழ் கிராமிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளில் புதுச்சேரி அவனி கலை பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக கலைமாமணி குமரன் தலைமையில் 37 கலைஞர்களை கொண்ட குழு புதுச்சேரி கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தியது. ஆர்ட் ஆஃப் லிவிங் வாழும் கலை அமைப்பு பெங்களூருவில் தமிழ் கிராமிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளை நடத்தியது.
விழாவில் புதுச்சேரி அவனி கலைப்பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக கலைமாமணி குமரன் தலைமையில் 37 கலைஞர்களை கொண்ட குழு புதுச்சேரி கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தியது. இந்த நிகழ்ச்சி ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பின் தலைவர் ரவிசங்கர் முன்னிலையில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச் சான்றோர் பேரவை சார்பில் முழுமதி நாளை முன்னிட்டு தொல்காப்பியர் சிலைக்கு கவிஞர் மு. பாலசுப்ரமணியன் மாலை அணிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள தொல்காப்பியர் சிலைக்கு முழுமதி நாளை முன்னிட்டு மாதந்தோறும் தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் மாலை அணிவித்து உரையரங்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாத நிகழ்வுக்கு முனைவர் நெய்தல் நாடன் தலைமை தாங்கினார். கலைமாமணி மு. பாலசுப்ரமணியன் தொல்காப்பியர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேராசிரியர் இளங்கோ சிற்றுரையாற்றினார். நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் சீனு மோகன்தாசு, துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, கவிஞர் முருகுமணி, ஆசிரியர் பத்மநாபன், கவிஞர் குமரவேல், புதுவை தமிழ் இஞ்சன் பேராசிரியர் ஆனந்த வடிவேலு, கவிஞர் வீர முருகையன், முனைவர் எழில் வசந்தன், பாவலர் வேணு ஞானமூர்த்தி, சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நெயில் பாலிஷோட கலருக்கு கூட அவ ஏன் கிட்ட தான் ஆப்ஷன் கேட்பா. ஆனா பண்றது நேர் ஆப்போசிட். எனக்கு ஒயிட் ஃப்ளவர் தான் பிடிக்கும்னு அண்ணனுக்கு தெரியும். ஆனா எங்க அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல 2 விஷயத்துல மட்டும் ஒத்துமை. அருண், அவன் விஷயத்துல எனக்கு தைரியமே எங்க அண்ணன் தான். ஏய், உனக்கு தைரியமா கொடுக்க ஜாஸ் ஆலுகாஸ் தங்கம் தான் இருக்குன்னு சொன்னப்ப அவ சொன்னா பெர்ஃபெக்ட். நீ போ, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன ஆளு. ஜாஸ் ஆலுகாஸ், சில உறவுகள் தைரியம் தரும். செய்திகள் தொடர்கின்றன. காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சார்பில் காரைக்கால் மாவட்டம் விக்சித் பாரத் யூத் பார்லிமெண்ட் 2026 என்ற நிகழ்ச்சி கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சார்பில் காரைக்கால் மாவட்டம் விக்சித் பாரத் யூத் பார்லிமெண்ட் 2026 என்ற நிகழ்ச்சி கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதி ரவி பிரகாஷ் IAS, காரைக்கால் சப் கலெக்டர் பூஜா IAS, கல்லூரி முதல்வர் டாக்டர் காந்தவேல், மாவட்ட தேசிய நலத்திட்ட அதிகாரி டாக்டர் தாமோதரன், NSS திட்ட அதிகாரி டாக்டர் சுபஸ்ரீ ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நினைவாஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமதாஸ் புகழஞ்சலி செய்தியையும் வெளியிட்டுள்ளார். புதுவை மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அண்ணல் அம்பேத்கர் குறித்த புகழஞ்சலியில், அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளை இந்தியா முழுவதும் கொண்டாடும் தருணத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் தனது முன்னோடி தலைவர்களின் ஒருவரான அவருக்கு தனது புகழஞ்சலியை நெஞ்சார்ந்த நினைவஞ்சலியாக சமர்ப்பிக்கிறது. தனி மனிதன் தன் கடுமையான உழைப்பாலும் நேர்மையான சிந்தனையாலும் உலகின் சிறந்த தலைவர்களில் ஒருவராக உயர முடியும் என்று சாதித்து காட்டியவர் டாக்டர் அம்பேத்கர். சமூக சிற்பி, பொருளாதார நிபுணர், தத்துவ ஞானி, கல்வியாளர், சமூக பெருந்தகை, வழக்கறிஞர் என்ற பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர். அவர் இந்தியாவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுவிக்க வெள்ளையனே வெளியேறு என்று நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் முழக்கத்திற்கு அடித்தளம் அமைத்து தந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்ற தூண்களில் ஒருவரான அவர் விளங்கினார். இந்திய நாட்டை 75 ஆண்டுகளாக வழிநடத்தி அதன் சமூக, பொருளாதார, கல்வி வளர்ச்சிக்கு காரணமான இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தையும் அவரே ஆவார். சமமற்றவர்களுக்கு சமமற்ற அணுகுமுறை என்ற அரிய தத்துவத்தின் மூலம் நாட்டிலே சமூக நீதி பரவ காரணமானவர்.
அவரை நினைவு கூறும் இந்த நாளில் இந்திய அரசும் மத்திய அரசுகளும் அவரது கொள்கையை பின்பற்றி இந்நாட்டில் கூட்டாட்சியை நிறுவி நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் மேலோங்க பாடுபட வேண்டுமாய் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் வேண்டிக் கொள்கிறது என்று புகழாஞ்சலி செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட்டில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா டி சரவணன் நகராட்சி ஆணையரிடம் அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் உட்புற பகுதியில் உள்ள காய்கறி, பழம் விற்கும் பகுதியில் மார்க்கெட் 2வது மாடியில் உள்ள தொங்கு ஸ்லாப் பகுதி சேதமடைந்து திறந்தவெளி பகுதியில் பழம் விற்கும் பெண் வியாபாரி அருகே உடைந்து விழுந்துள்ளது. திறந்தவெளி பகுதியாய் இருப்பதால் வெயிலுக்காக தார்பாய் கட்டியிருந்ததால் தலையின் மேல் விழாமல் தார்பாயில் சேதமடைந்த பகுதி விழுந்துள்ளது. பழம் விற்கும் பெண்மணிக்கு கழுத்து பகுதி, கை விரல்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா டி சரவணன் உடனடியாக மார்க்கெட் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட பழம் விற்கும் பெண் வியாபாரியிடம் நலம் விசாரித்தார். மேலும் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா டி சரவணனிடம் மார்க்கெட் பகுதியில் உள்ள குறைகளையும் இன்னல்களையும் தெரிவித்தனர். இதை கேட்டறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளையும் அழைத்து கொண்டு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களை புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார். இந்த மனுவில் வியாபாரிகள் தெரிவித்த 3 முக்கிய கோரிக்கைகளான மார்க்கெட் பகுதியில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தருதல், கட்டண கழிப்பிடத்தில் கூடுதலாக பணம் வசூலிப்பதை தடுத்தல் மற்றும் மார்க்கெட்டில் திருடு போவதை தடுக்க கூடுதல் காவலாளிகளை நியமித்து பொருட்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய 3 முக்கிய கோரிக்கைகளை அடங்கிய மனுவை நகராட்சி ஆணையரிடம் அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகளை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் தொகுதி திமுக அவைத்தலைவர் எழிலன், தொகுதி செயலாளர் ஜி.பி. சௌரிராஜன், பாபு, பிரகாஷ், சந்துரு, பாஸ்கர், ஜீவா மற்றும் மார்க்கெட் வியாபாரிகளும் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் ரோடு சௌந்தர்யா கோல்டன் சிட்டியில் புதிதாக உருவாகியுள்ள சிவ ஆலயமான சின்ன திரு கைலாயத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அருள்மிகு மலையரசி அம்மை உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் சின்ன திருக்கைலாயமாக எழுந்தருளியிருக்கும் பெரிய கைலாயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காகவே சிவபெருமான் இறங்கி வந்து இங்கு சின்ன கைலாயமாக காட்சியளிக்கிறார். அவருக்கு கார்த்திகை மாத பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது. மதியம் தொடர் நாடக சாதனை நிகழ்வின் 4வது நாடகமாக 63 நாயன்மார்களின் நாடகம் வரிசையில் இளையான்குடி மாரநாயனார் நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதியின் முயற்சியால் புதுச்சேரி ஏசிடி படைப்பாளர் குழு முனைவர் லிங்கேஸ்வரன் கதை வசனத்தில் அப்துல் ஷெரீப் அவர்களின் இயக்கம் மற்றும் ஒப்பனையில் பிரம்மோத் மற்றும் பரமேஸ்வரி மேற்பார்வையில் மேடை நாடக அலங்கார பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க திருக்குறிப்பு தொண்டர் புராண நாடகம் நடத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் சிவ ஆகம விதிப்படி பெண்களே முன்னின்று நடத்தும் அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சாந்தி, சிவசுமதி மற்றும் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு தங்கள் திருக்கரங்களாலேயே திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மருந்து திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. திரு சிவஞானியார் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம், அருணாச்சல சாமி, சின்ன கைலை சிவஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியின் நிறைவில் அருள் திருநீறு வழங்கப்பட்டது. மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்று கூறினர். காரைக்கால் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் பெருந்தலைவர் காமராஜர் அரசு மாணவியர் விடுதியில் வழங்கப்பட்ட உணவில் புழு இருந்ததாக மாணவிகள் புகார் எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் பெருந்தலைவர் காமராஜர்
அரசு மாணவியர் விடுதியில் வழங்கப்பட்ட உணவில் புழு இருந்ததாக மாணவிகள் புகார் எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுதியின் பின்னடைந்தோர் நலப்பிரிவில் தங்கி படித்து வரும் மாணவிகள் மதிய உணவில் புழு கலந்து இருந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனால் பயந்த மாணவிகள் உணவை தவிர்த்து அச்சத்துடன் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். இது குறித்த வீடியோ தற்போது வேகமாக பரவி வருகிறது. உணவு தரம் குறைவதாக மாணவிகள் குற்றம் சாட்டிய நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தி தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக நன்மை வேண்டி பஞ்சபூதங்களை வணங்குகின்ற வகையில் 7 சப்தகன்னிகளை சாட்சியாக வைத்து 27 சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உலக நன்மை, இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி பஞ்சபூதங்களை வணங்குகின்ற வகையில் சுமங்கலி பெண்கள் தீபம் ஏற்றி வணங்கும் கங்கா ஆரத்தி நிகழ்வு கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 5வது ஆண்டாக அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் முருகன் ஆகிய சுவாமிகள் மணக்குள விநாயகர் கோவிலிலிருந்து வீதி உலாவாக சென்று புதுச்சேரி கடற்கரையில் கங்கா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 7 குழந்தைகளை சப்தகன்னிகளாக பாவித்து பாத பூஜை செய்தும் 27 சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து தீபம் ஏற்றி அவர்களுக்கு ஆராதனை செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சிவாச்சாரியார்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க சுமங்கலி பெண்களுக்கு ஆரத்தி எடுத்து பஞ்சபூதங்களை வணங்குகின்றனர். இதில் புதுச்சேரி மட்டுமன்றி சுற்றுப்புறங்களில் இருந்து ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. 7 சின்ன குழந்தைகளை சப்தகன்னிகளை பாவிச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி 27 சுமங்கலி பெண்களை நட்சத்திரமா பாவிச்சு அவங்களுக்கு 27 தீபங்கள் பண்ணி இந்த 27 தீபம் சப்தகன்னிகள் சந்திரன் இவங்களை சாட்சியா வச்சு கடலுக்கு நம்ம ஆரத்தி பண்ண போகிறோம். இந்த நிகழ்வை கடந்த 51 மாதமா மகா சமுத்திர ஆரத்தி குழு சார்பாக நாங்கள் நடத்திக்கிட்டு. போலி மருந்து விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்ய ஓரிரு தினங்களில் அமலாக்கத்துறை புதுச்சேரி வர இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுவையில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்துகள் தொடர்பாக தலைமறைவாக உள்ள ராஜா மீது ஆக்ராவில் 3 வழக்குகளும் மிர்சாபூரில் 2 வழக்குகளும் போலீசார் பதிவு செய்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ராஜா மற்றும் கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ள 2 பேருக்கும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று இருப்பதாகவும் இதனை எதிர்த்து புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரடியாக இவ்வழக்கு விசாரணை விவரங்கள் குறித்து சிபிசிஐடி போலீசாரிடம் கேட்டறிந்துள்ளனர். மேலும் வழக்கு ஆவணங்கள், பறிமுதல் செய்யப்பட்ட மருந்துகள் குறித்து விவரங்களை போலீசார் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் ஓரிரு தினங்களில் புதுவையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்ட தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு நாள். ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் ரங்கசாமி. போலி மருந்து விவகாரத்தில் அரசு அலட்சியம் காட்டினால் பொதுமக்களை திரட்டி போராட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை. புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பேட்டி. புதுச்சேரியில் தவேக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம். முதலமைச்சரிடம் அனுமதி கடிதத்தை வாங்கிச் சென்றார் புஷி ஆனந்த். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.